திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகள் தலை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கணபதியே சரணம், கணபதியே சரணம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கயல் போற்றி போற்றி. அருந்தமிழ் பாவினால் ஆனை முகனை நாடி அருணகிரியாகி அருமுகனை பாடி சந்த கடவுளை நம் சொந்த கடவுளாக்கினோனை சிந்தையில் வைத்திட பிறப்பரும் தானே. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் இனிய ஒரு மாலை பொழுதுல எந்த தலைப்பை பற்றி பேசுவது என்ற ஒரு கேள்வி எழும்பொழுது தானாக பதில் வந்தது திருப்புகழை பற்றி பேச வேண்டும் என்று. காரணம் யான் அறியேன். அதே போல இன்றைய தினம் நான் பேசவில்லை, அடியனுள் இருந்து முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மணிவாசக பெருமான் அருளியது போல முருகப்பெருமான் சித்தத்தால் இன்றைய மாலை பொழுது நமக்கெல்லாம் ஒரு இனிய மாலை பொழுதாக அமையவிருக்கிறது. திருப்புகழ். புகழ்ச்சிக்கு மயங்காதார் இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, மூவுலகிலும் யாரும் இல்லை. ஒரு கிராமத்துல ஒரு பண்ணையார் இருக்கார் அப்படின்னு வச்சுப்பாங்க. அந்த பண்ணையாரினுடைய மகன் ஒரு பள்ளியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அந்த பண்ணையார் இடத்துல சென்று தங்களுடைய மகன் மிக ஒழுக்கமான குழந்தை, நற்பண்புகள் உடைய குழந்தை, நல்ல மதிப்பெண்கள் பெறுகிற குழந்தை அப்படின்னு அந்த குழந்தையை பற்றி அந்த பண்ணையார் இடத்துல சொல்றார். பிற்காலத்துல அந்த ஆசிரியருக்கு பண்ணையார் இடத்துல ஒரு உதவி தேவைப்படும் பொழுது எப்பொழுதுமே நம்ம ஒருத்தரை பார்த்து பேசும்பொழுது இதற்கு முந்தைய சந்திப்புல நம்ம என்ன பேசினோமோ அந்த எண்ண அலை தான் பிரதிபலிக்கும். அப்ப அந்த பண்ணையாருக்கு இதுக்கு முந்தைய சந்திப்புல தன்னுடைய குழந்தையை பற்றி நல்ல விதமாக அந்த ஆசிரியர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அப்ப அந்த ஆசிரியருக்கு தேவையான உதவி மிக எளிதாக கிடைத்துவிடும். இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தன்னை விட தன் மக்களை புகழ்பவர்களை தாய் தந்தையர் அதிகமாக அவங்க மீது அன்பு செலுத்துவது அப்படிங்கிறது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். காஞ்சி மகாபெரியவர் சொன்னது, ஈசனுடைய அருள் வேண்டும் என்றால் கணபதியை வழிபடுங்கள், முருகப்பெருமானை வழிபடுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ தூய பக்தியோடு ஹிருதயத்தில் இருந்து கணபதியையும் சரி முருகப்பெருமானையும் சரி பாடிக்கொண்டே இருங்கள். ஏன்னா
குழந்தையை புகழ புகழ தந்தைக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும். அப்படி நாமும் ஈசனுடைய அருளை பெற முருகப்பெருமானை அந்த திருப்புகழை பாடி பாடி நம்முடைய பக்தியை செலுத்தி, முருகப்பெருமானும் ஈசனும் ஒண்ணுதான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கட்டித்தங்கமும் தங்க நகையும் ஒண்ணுதானே, வேற உருவம் அவ்வளவுதானே, இரண்டுமே தங்கம் தானே. அது போல அப்போ ஈசனுடைய அருள், பிறப்பருக்கும் ஈசனுடைய அருள் நமக்கு வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தி இந்த திருப்புகழை பாட 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 வாய் மணக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாய் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையே மணக்கும் திருப்புகழை பாட. வாக்குக்கு ஒரு அருணகிரி, வாழ்க்கைக்கு திருப்புகழ், இது ஆன்றோருடைய வாக்கு. திருப்புகழை பற்றி அதை பாடும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது, பொருள் உணர்ந்து அனுபவிக்கும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். எந்த ஒரு பாட்டையுமே பொருள் தெரியாமல் பாடுவதனால் பலன் இல்லை. பொருள் அறியணும், பின் அந்த பொருளை உணரணும். பொருளை அறிந்தால்தான் அந்த உணர்வு ஏற்படும், இறைவனிடத்திலே நாம் நெருங்க முடியும். அதற்கு எல்லா பாடல்களுக்குமே பொருள் மிகவும் அவசியம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு. சரி, திருப்புகழுக்குன்னு என்ன சிறப்பு? இன்னைக்கு நம்ம எல்லோரையும் அதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று முருகப்பெருமான் பணித்திருக்கிறார். ஒரு புத்தகத்தை நாம் எடுக்கிறோம், புத்தகத்தினுடைய உரையினிலே புத்தகத்தினுடைய பெயர் இருக்கிறது, அந்த நூலினுடைய பெயர். அந்த நூலினுடைய பெயர் படித்துவிட்டு புத்தகத்தை, இந்த உரையை திருப்பி ஒவ்வொரு பக்கமாக அதில் உள்ள பாடல்களை எல்லாம் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. சிவபுராணம் என்று ஒரு பெயர், ஆனந்த மாலை என்று ஒரு பெயர், முதலாம் திருமுறை என்று ஒரு பெயர். அதிலே ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு தேவார பாடல் அதிகம் இருக்கின்றது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். ஆனா திருப்புகழுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, திருப்புகழ் புத்தகத்திற்கும் திருப்புகழ் என்றுதான் பெயர். அந்த புத்தகத்தை திறந்து படிக்கும் போது அதில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் அதே திருப்புகழ் என்றுதான் பெயர். இந்த மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த பாட்டு இருக்கும், வேற எந்த சிறப்பு, இந்த பெயர் சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள். ஆனால் நமக்கு கிடைத்தவை 1300 சொச்சம் பாடல்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் நம்ம திருப்புகழ்ல பாடல்னு சொல்றோம், திருமுறையில பதிகம்னு சொல்லணும், பிரபந்தத்துல பாசுரம்னு சொல்லணும். இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் பெரியோர்கள் சூட்டி இருக்கிறார்கள். இதுல ஒவ்வொரு பாட்டும் யாரை புகழ்கிறது, இதற்கு ஏன் திருப்புகழ் என்று பெயர் என்று பார்த்தால், திரு என்றால் ஐஸ்வர்யம், லக்ஷ்மிக்கு திரு என்று பெயர். திருமகள், அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்றோம். அந்த அலைமகள் லக்ஷ்மி தேவிக்கு திருமகள் என்று பெயர். அவளிடத்துல செல்வம் நிறைய இருக்கிறது. நமக்கு செல்வம் வேணும்னா திருமகளை நம்ம கூப்பிடணும், அழைக்கணும் பாடி. அப்படி திரு என்றால் ஐஸ்வர்யம், திரு என்றால் அழகு. இந்த இரண்டையுமே நமக்கு முருகப்பெருமான் அளிப்பதனாலே முருகப்பெருமானுடைய புகழை பாடக்கூடிய பாடல்களுக்கு திருப்புகழ் என்று பெயர். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ இந்த திருப்புகழை பாடு என்று சொன்னதும் முருகப்பெருமான். அருணகிரிநாத சுவாமிகள் உள்ளிருந்து அதை பாடியதும் சாட்சாத் முருகப்பெருமானே. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நல்ல குடும்பத்திலே, நல்ல பாரம்பரியத்திலே, நல்ல பக்தி சிரத்தையோடு முன்னோர்கள் வாழ்ந்து சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை அந்த பக்தி நெறியிலே கொண்டு வந்தால் சுலபமா நம்ம அந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு பின்னாளிலே நமக்கு வழிகள் கிடைக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லோருக்கும் அப்படி அமைவதல்ல. இளம் வயதிலே, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல பக்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு திருச்சபையிலே, அதுவும் 120 வருஷங்களா இருக்கக்கூடிய திருச்சபை, வள்ளலார் சுவாமிகளும் பாம்பன் சுவாமிகளும் நேரில் விஜயம் செய்தார். அப்பேற்பட்ட ஒரு திருச்சபை இது. இந்த மாதிரி திருச்சபை ஒரு கிராமத்துக்கும் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்துல அப்படி இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு. அப்ப எல்லோரும் இளம் வயதிலிருந்தே பக்தி நெறியிலே வருவது என்பது இன்றைக்கு சற்று கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் கல்வி என்ற ஒன்று இன்றைக்கு மாறிவிட்டது. அதனால பக்திக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது.
அந்த காலத்திலே அந்த மாதிரி நேரம் நிறைய இருந்த ஒரு காலம். அப்படி இருந்தும் திருவண்ணாமலையிலே தோன்றிய ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையிலே முற்பகுதியிலே என்னென்ன விதத்தில் எல்லாம் கெட்டு போக முடியுமோ அப்படி கெட்டு போன ஒருத்தர். ஆனா காரணம் அவருக்கு தாய் தந்தை கிடையாது, வளர்ந்தது தன்னுடைய மூத்த சகோதரியின் இடத்துல. ஒரு குடும்பத்துல மூத்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் இரண்டாவதாக பிறக்கின்ற குழந்தைக்கு 2 தாய். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அக்காங்கிற சொந்தம் அடுத்த அம்மா. அந்த குழந்தைய தன்னோட மடியில அந்த 6 வயசு அக்கா அந்த 1.5 வயசு குழந்தைய மடியில போட்டு தாளாட்டுறதை பாக்கறச்சே நமக்கு அந்த அவ்வளவு ஒரு இன்பம். அந்த குழந்தை இடத்துல கூட ஒரு தாய்மை இருக்கு, அந்த 6 வயசு குழந்தை இடத்துல அப்படின்னு ஒரு சந்தோஷம் நமக்கு. அப்படி வளரும் பொழுது ரொம்ப செல்லம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் கெட்டு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்காக அதை சொல்றது, செல்லம் கொடுக்க கூடாது அப்படின்னு. இப்படி வளர்ற காலத்துல இது எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் முற்பகுதியிலே நாம் பக்தி நெறியிலே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட நாம் மனம் திரும்பி இறைவா என்று முருகனை கூப்பிடும் பொழுது, பழனியில நம்ம பார்த்தோம்னா தெரியும், அந்த வலது கால் கொஞ்சம் முன்னாடி அப்படி இருக்கும் முருகப்பெருமானுக்கு. ஏன்னா பக்தன் கூப்பிடும் போது ஓடி வருவதற்கு காத்துன்னு இருக்கான் முருகன். அப்பேற்பட்ட கருணை தெய்வம். அப்படி தடுத்து ஆட்கொண்டு நம்மை மேன்மையான நிலைக்கு அழைத்து செல்ல முருகப்பெருமான் எந்த நேரமும் ஆயத்தமாக இருப்பதுதான் சத்தியம். சரி, திருப்புகழ் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஏன் இதை பாடும்போது என்ன நமக்கு கிடைக்கிறது? சரி, இதை எப்படி பாடணும்? இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதை இங்க பாடலாமா, அங்க பாடலாமா, இதுக்குன்னு ஏதாவது பாடல் இருக்கா, இந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏதாவது பாடல் இருக்கா? ஆனா எல்லாத்துக்கும் இருக்கு. மனித வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, கஷ்டம் இல்லாமல் நம் வாழ்க்கை இல்லை. ஏன்னா கர்மா இருந்தாதான் இந்த ஜென்மம். அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு அதை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும், வேற வழி கிடையாது. குறுக்கு வழி நம்மளுடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது, நேர் வழிதான். அப்போ அதை கழிக்கணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு உண்டான கஷ்டங்களை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா அந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு திருப்புகளும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. திருத்தணிகை முருகன் வழித்துணை வருவான் என்பது ஆன்றோர் வாக்கு. என்னென்ன கஷ்டங்கள் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு, தொடர்ச்சியா ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஜோசியர் கிட்ட போய் தன்னுடைய ஜாதகத்தை காமிக்கிறார். அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார்? உன்னுடைய ஜாதகத்துல இந்த கட்டம் சரியில்லை, இந்த கிரகம் இந்த வீட்டுல இருந்து இவனை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கும் இவனுக்கும் சேராது, 10ஆம் பொருத்தம் அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி, தொடர்ச்சியா அப்படி கஷ்டமா இருக்கு, உடம்பு நோய்வாய்ப்படுறது, ஒரு மருத்துவரை போய் அணுகலாம். மருத்துவர் சொல்வார், உங்க உடம்புல இந்த ஒரு அங்கத்துல இப்படி ஒரு குறை இருக்கு, இதை சரி பண்ணணும்னா நீங்க இதுக்கு உண்டான மருத்துவத்தை எடுத்துக்கணும். அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லுவார். ஒரு நண்பன் போய் கேட்கலாம் அப்படின்னா அவர் வேற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச லௌகீகமான ஒரு அறிவுரையை அவர் சொல்லுவார். இது எல்லாமே காரணம் ஒண்ணுதான், கர்மா. ஆனா ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கும் விதம், அதற்கான பரிகாரம் சொல்லக்கூடிய விதம் வெவ்வேறு விதமா இருக்கும். ஆனா அந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே பரிகாரம் திருப்புகழ். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், கல்யாணம் ஆகலையா, திருப்புகழ் இருக்கு, பாடினா நிச்சயம் கல்யாணம் நடக்கும். நடந்திருக்கு, வரலாறுல இருக்கு, இதெல்லாம் கதை இல்லை. சுவாமியை நம்ம ஒரு லேப்ல வச்சு, சோதனை கூடத்துல வச்சு சோதிக்கிற மாதிரி பார்க்க முடியாது. இதெல்லாம் அனுபவம், சத்தியம், நடந்திருக்கு. ஆனா இந்த திருப்புகழ் ஒரு 150 வருஷம் முன்னாடி நமக்கு நிறைய கிடைச்சுதா அப்படின்னா கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு வடுக்கப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் இதை சேகரித்து, ரொம்ப இந்த தேசம் முழுக்க, இந்த தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊரா போய் அதை சேகரிச்சு அதை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்காரு. அவருடைய பிள்ளை செங்கல்வராய பிள்ளை என்பவர். அவங்களுக்கு நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இத்தனை திருப்புகள் நமக்கு கிடைச்சதுக்கு, இந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க முடிவதற்கு அவர்கள் ஒரு முக்கியமான காரணம். இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, நம்ம அருணகிரிநாதருடைய சரித்திரத்துக்கு பின்னாடி வருவோம். ஏன்னா நிறைய இருக்கு அவரை பத்தி சொல்ல வேண்டியது. கிடைத்த வரலாறு ஒரு தடவை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, 1871ஆம் ஆண்டு அந்த காலகட்டம் கடலூர்ல ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு. சிதம்பரம் நடராஜர் கோவில் அரசாங்கத்துக்குத்தான் சொந்தம் என்று ஒரு வழக்கு வருகிறது. அப்போ அந்த வழக்குல
தில்லை வாழ் அந்தனர் 3000 பேர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி அதனால உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஏதாவது சாட்சியம் இருக்கா, ஏதாவது பட்டயம் இருக்கா, அதுக்கு உண்டான ஏதாவது ஒண்ணு காமிக்க சொல்லி அந்த நீதிபதி கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு திருப்புகழ் பாட்டு தான். அதுல இருந்து அவங்க சொல்லி தில்லைவாழ் அந்தனர் 3000 பேர் கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளாக அவங்க பூஜை பண்ணி நின்றுருக்காங்க. 400 ஆண்டுகளாக. ஏன்னா அருணகிரிநாத பெருமானுடைய காலகட்டம் 1450வது வருடம். அந்த காலகட்டம் இது நடந்தது 1871ஆம் வருடம். அப்போ அந்த நீதிபதி கேட்கிறார், 400 ஆண்டு காலமாக அந்த கோவிலை நீங்கள் தான் பராமரித்து பூஜித்து வந்தீர்களா? ஆமாம், அதற்கு சாட்சி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதை அந்த திருப்புகழை பாடி காமிக்கிறாங்க. இப்படி திருப்புகை எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு அந்த நீதிபதி கேட்கிறார். அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 பாட்டு. அதை அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் தேடினா பிள்ளைக்கு ஒரு 7-8 திருப்புகழ் கிடைச்சது. இந்த ஒரு பாட்டிலேயே இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலை தங்களுக்குத்தான் உரிமை என்று இந்த தீட்சிதர் பெருமக்கள் நிலைநாட்டி விட்டார்களே, அப்படின்னா இந்த திருப்புகழை தேடி கண்டுபிடிச்சு நம்ம தொகுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தன்னுடைய வேலையை துறந்து அவர் இந்த தமிழ்நாடு முழுக்க அலைந்து திருப்புகழ்களை சேகரித்து பாடல்களை அவர் தொகுத்து வெளியிட்டார். அந்த திருப்புகழ் சிதம்பரம்ங்கிறது பிற்காலத்துல வந்த பெயர். முன்காலத்துல அது பொன்னம்பலம் என்றுதான் பெயர். அங்க அதுக்கான திருப்புகழை அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கிறார். தாது மாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கரகாலமாகிய நொடியாலே மடிபிடியாலே என்கிற அந்த ஒரு திருப்புகழ்ல வேத நூன்முறை வழுவாமே தினம் வேதியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே என்று அந்த திருப்புகழ்ல அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கிறார். அப்ப வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 பேர் யார் அப்படின்னா இந்த தில்லைவாழ் அந்தணர்கள். இவங்களை பற்றி அருணகிரிநாத பெருமான் 1450ஆம் வருடம் அவர் காலகட்டத்திலேயே அவர் பாடி வச்சுட்டு போயிட்டதுனால இன்னைக்கும் அந்த திருக்கோவில் தில்லைவாழ் அந்தணர்களுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கு. இப்படி திருப்புகழ் நமக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னையிலிருந்து ஒரு 90 வருடங்கள் முன்னாடி திருப்புகழ் சாமி ஐயர் என்பவர் மதுரையிலே வாழ்ந்தார். ராமநாதபுரத்துக்காரர் அவர். பிற்காலத்தில் மதுரையிலே குடியேறினார். இன்றும் மதுரையிலே 100 ஆண்டு கண்ட திருப்புகழ் சபை திருவாலவாயப்பன் கோவிலிலே மீனாட்சி அம்பாள் கோவிலிலே இருக்கிறது. வருபவர்கள் அனைவருக்கும் வாரி வாரி திருப்புகழை அள்ளி வருகிற தந்து கொண்டிருக்கிறது. 100 ஆண்டு கண்ட திருச்சபை நம்முடைய சபையை போல. அந்த 1919ஆம் ஆண்டு அங்கே திருப்புகழ் சபையை நிறுவினார். திருப்புகழ் சுவாமி ஐயர், லோகநாத ஐயர் என்று அவருடைய பெயர். அவருக்கு ஒரு பெண் சுப்புலட்சுமி என்ற பெயர்ல, அந்த பெண்ணுக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடு அது. நிறைய மாப்பிள்ளைகள் வருவார்கள், பெண் பார்ப்பார்கள். ஆனாலும் திருமணம் கைகூடவில்லையே என்ற ஒரு வருத்தம், கவலை அவருக்கு. அப்போ அவர் இந்த திருப்புகழ் இந்த சபையை நிறுவி இது மூலமா திருப்புகழ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயம் ஒரு மாப்பிள்ளை அவருடைய பெண்ணை பார்க்க வருகிறார். அந்த மாப்பிள்ளையினுடைய பெயர் தியாகராஜன். இது நிஜமாவே நடந்த வரலாறு, இது கதை அல்ல, நிஜமாகவே நடந்தது. அப்போ அந்த தியாகராஜன் என்ற அந்த மாப்பிள்ளையின் இடத்துல சுப்புலட்சுமி என்கின்ற பெண்ணை காண்பித்தாகிவிட்டது. பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்கும் பொழுது பெண்ணிடத்துல அவர் கேட்கிறார், ஒரு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு. அந்த காலத்துல அதை கேட்டிருக்காங்க. இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவங்க கேட்டு இவங்களும் பாடுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லும்போது இந்த அம்மா ஒரு திருப்புகழ் தான் பாடியிருக்காங்க. திருப்புகழை பாடி அதன் மூலமாக அந்த பாடலிலே அவர் ஈர்க்கப்பட்டு இப்பொழுதே நான் தாலி கட்ட தயார் என்று சொன்னார் அந்த தியாகராஜன் என்கின்ற மாப்பிள்ளை. அந்த திருப்புகழை பார்த்தோம்னா
நீளமாக இருக்கக்கூடிய கடல், கடல் நீளம், ஆனால் கதிரவனும் சிவப்பாக இருக்கிறான். அதுபோல நீல மயில் மீது முருகன் வருகிறான். மயில் நீளமாக இருக்கிறது, ஆனால் முருகப்பெருமான் சிவப்பாக அழகாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த மாலையை எனக்கு நீ தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு திருப்புகழ் அது. அதை பாடி அதன் மூலமாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நன்கு வாழ்ந்தனர். அதனால இன்னைக்கும் நம்முடைய இல்லங்களிலே பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் கைகூடாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த திருப்புகழை பாடி அதன் மூலமாக திருப்புகழ் நிச்சயம் கைகூடும் என்பது சத்தியம். எப்பெல்லாம் பாடலாம் திருப்புகழ்? இந்த நேரம் நல்ல நேரமா அப்படின்னா நல்ல நேரம், கெட்ட நேரம், ஜாதகத்துல என்ன தோஷம் கட்டம் என்ன இருக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஓரமா வச்சிடணும். மூட்டை கட்டி ஓரமா வைக்கிறதுனா நம்முடைய மனத்திலிருந்து அந்த எண்ணங்களை, நம்முடைய மக்கள் இடத்துல ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காண்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க, நவகிரகத்துல இந்த கிரகத்துக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க அப்படின்னா பக்தர்கள் நேர கோவிலுக்குள்ள நடந்து நவகிரக சன்னதிக்கு தான் போவாங்க. போய் விளக்கு போட்டுட்டு வந்துருவாங்க. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அந்த விளக்கு போடுற பரிகாரத்தினால் நடந்துரும் அப்படின்னு. ஆனா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சுவாமி ஈசனை விட அல்லது அம்பாளை விட நவகிரகத்துக்கு சக்தி அதிகம்னு நம்ம நினைக்கிறோமா? நிச்சயமா கிடையாது. அம்பாள் சுவாமி இவா ரெண்டு பேருடைய கருணை இருந்தால்தான் நமக்கு செய்யக்கூடிய பரிகாரமும் கைகூடும். அதுக்கு இவங்களுடைய அருள் தான் நமக்கு முதல்ல வேணும். முதல்ல நம்ம என்ன செய்யணும், மூலவத்தை போய் பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க, நான் செய்ய போறேன், சுவாமி துணையா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையும், அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. ஜாதகத்துல இந்த மாதிரி நம்ம போய் பரிகாரம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னா கோவில்ல மூலவரையும் சுவாமி அம்பாள் தான். இறையனார் கருணை அல்லாது நமக்கு வேற எந்த ஒரு விஷயமும் முக்கியம் இல்லை. இறையனார் கருணை இருந்தால்தான் மற்றதெல்லாம் நடக்கும். அதனால அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, திருப்புகழ் பாடுவதற்கு எதுவுமே தேவையில்லை, மனம் தேவை, அமர்ந்து பாடக்கூடிய அந்த ஒரு கவனம் தேவை, பக்தி தேவை, அதுதான் ரொம்ப முக்கியம். அருணகிரிநாத பெருமானே எப்படி கேட்கிறார் அப்படின்னா, முருகப்பெருமான்கிட்ட நான் எப்படி உன்னை பாடணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஞான சம்பந்த பெருமான் தேவாரம் பாடல்களை எப்படி பாடினாரோ அப்படி நான் உன்னை பாட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார். பூமியதனிர் பிரபுவாக புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே. புகழியில் வித்தகர் போல என்றால் சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்த பெருமானை போல அமிர்த கவி பிறப்பருக்கு நமக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய தேவார பாடல்களை போல உன்னை பாட இந்த அடிமைக்கு நீ அருள்வாயே என்று அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானிடத்துல வேண்டுகிறார். ஆனால் இன்னும் பார்த்தோம்னா திருப்புகழ்ல இருக்கக்கூடிய தாளக்கட்டு திருமுறையில கூட அவ்வளவு கிடையாது. திருப்புகழ்ல அத்தனை தாளங்கள், அத்தனை சந்தங்கள் இருக்கு. முருகப்பெருமான் நம் சொந்த கடவுள். முதலில் அவர் சந்த கடவுள், நம் சொந்த கடவுள். அருணகிரிநாத பெருமானால அவர் சந்த கடவுளானார், பின்னாலே அந்த தமிழால நம்மளுடைய சொந்த கடவுளானார். நீங்க தமிழ் இலக்கியம்னு எடுத்து பார்த்தோம்னா, பக்தி இலக்கியத்துல முருகப்பெருமானை நீக்கி விட்டால் பாதிக்கு மேல பாடல்கள் போச்சு. எல்லாத்துலயும் முருகப்பெருமானுக்கு பாட்டு இருக்கு. அருணகிரிநாத பெருமான் கூட எப்படி ஒரு கற்புள்ள பெண் தன்னுடைய கணவனை சுற்றி சுற்றி கணவனுடைய நினைப்பிலேயே இருப்பாளோ, அது போல எங்கெங்கெல்லாமோ சுற்றாலும் ஒவ்வொரு திருப்புகளையும் கடைசியில முருகப்பெருமான் கிட்ட நிற்பார். எல்லாரையும் பாடுவார். சிவனை பாடி சிவனோட மகனே அப்படின்னு பாடுவார், அம்பாளை பாடி அம்பாளனுடைய மகனே அப்படின்னு பாடுவார், விஷ்ணுவை பாடி திருமாலின் மருகனே அப்படின்னு பாடுவார். சோ திரும்ப திரும்ப அங்க முருகன் கிட்டதான் நிற்பார். எப்படி அந்த கற்புள்ள பெண் தன்னுடைய கணவனை மாத்திரமல்லாது கணவனுடைய உறவினர்களையும் மதித்து கணவன் பின்னாலேயே செல்கிறாளோ, அது போல அருணகிரிநாத பெருமானும் முருகப்பெருமானுடைய உறவினர்களை எல்லாம் பாடி திரும்ப முருகன் நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, இந்த இடத்துல என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயன் சிந்தை மகிழும் மருகா. மாயனுடைய சிந்தை மகிழும் மருகா.
ராமாயணத்துல ரகுநாயக வருக, ரகுகுல திலகன் ராமச்சந்திரமூர்த்தி. ராமாயணத்துல கோசலை கூட ராமனுக்கு அத்தனை தாலாட்டு பாடினாரா என்று தெரியாது. ஆனா இந்த திருப்புகழ்ல அருணகிரிநாத பெருமான் அப்படி அவரை கூப்பிடுறார். வருக முலை உண்க வருக, மலர் சூடிட வருக, இங்கு வருக அரசே, அரசே என் கண்ணே வா, எந்தை வருக ரகுநாயக வருக, எங்கன் வருக எனதாருயிர் வருக, இப்படிலாம். அப்ப அங்கேயே ஒரு மாற்றுபாவம் அவர்கிட்ட இருக்கு, ஒரு தாயினுடைய தாய்மை அவர்கிட்ட இருக்கு. கோசலை எப்படியெல்லாம் ராமபிரானை கொஞ்சி அழைத்திருப்பாள் என்று அந்த இடத்துல அவர் காண்கிறார் நமக்கு. ஏன்னா இது ஏன் அவ்வளவு முக்கியமா நமக்கு படுறது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 1450ஆம் வருட காலம், அந்த அருணகிரிநாத பெருமானுடைய காலகட்டத்தில் சண்மதங்களுக்குள்ளே போட்டி. 6 மதங்கள். நான் விநாயகரை மாத்திரம்தான் வந்து வழிபடுவேன், கணபதியை மாத்திரம்தான் வழிபடுவேன் என்று சொல்வது காணாபத்தியம். நான் குமரப்பெருமானை மட்டுமே வழிபடுவேன் என்று சொல்வது கௌமாரம். இல்லை, நாங்கள் சிவனை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்பவர்கள் சைவர்கள். இல்ல, நான் சக்தியை மட்டும்தான் வழிபடுவேன் என்று சொல்பவர்கள் சாக்த மதத்தை சார்ந்தவர்கள். விஷ்ணுவை மாத்திரம் வழிபடுபவர்கள் வைஷ்ணவம் இல்ல வைணவம் என்று நாம் சொல்கிறோம். இவை 5மே கிடையாது. ஏன்னா இவங்க 5 பேரையும் பார்க்க முடியாது. கண்ணால் தினமும் பார்க்கக்கூடிய கடவுள் சாட்சாத் அந்த சூரிய நாராயண சுவாமி தான். ஆகவே நாங்கள் அந்த சிவசூரியனைத்தான் வழிபடுவோம் என்று சொல்பவர்கள் சௌரம். இப்படி 6 மதங்களாக பிரிந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலம் அது. வெளியில பெருசா சைவ வைணவ வேறுபாடு தான் தெரிய வந்தது. ஆனா அதுவுமே 2 கண்ணில் எந்த கண் பெரிது என்று நம்மால சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப விசேஷமான காலம் அது. சிவன் கோவில்ல நம்ம பார்க்கலாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதோஷ பூஜை விசேஷமா நடக்கும். பெருமாள் கோவிலும் பிரதோஷ பூஜை விசேஷமா நடக்கும். பிரதோஷ காலத்துல வைகுண்டத்துல பெருமாள் என்ன பண்றார், இல்ல கைலாயத்துல இறையனார் என்ன பண்றார், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறையனாரனுடைய நந்திகேச பெருமானும் வைகுண்டத்திலிருந்து பெருமாளினுடைய வாகனமான கருட பெருமானும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறான். சரி, நீ வைகுண்டத்துக்கு போ பிரதோஷ சமயத்துல அப்படின்னு கருட பெருமான் வந்து நந்திகேசன் சொல்றார். நான் கைலாயத்துக்கு சொல்லுகிறேன், நீ போய் என் சுவாமி என்ன செய்யறாருன்னு பாரு, நான் போய் உன்னுடைய சுவாமி என்ன செய்யறாருன்னு பாக்குறேன். இருவரும் அப்படி மாற்றி கொண்டு செல்கிறார்கள். வைகுண்டத்திலே நந்திகேச பெருமான் கண்ட காட்சி, மகாவிஷ்ணு கண்ணை மூடிக்கொண்டு ஓம் நம சிவாய என்று தியானித்துக் கொண்டிருக்கிறார். கைலாயத்திலே கண்ட காட்சி ஓம் நமோ நாராயணாய என்று சிவபெருமான் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதாலே சொல்லியிருக்கிறார், சங்கர நாராயணஹா ஏகஹா, இருவரும் ஒன்னே. இவருடைய பக்தனாக இருந்து அவரை நிந்திக்க கூடாது, அவருடைய பக்தனாக இருந்து இவரை நிந்திக்க கூடாது. சரி, அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும்? சூரியனும் சந்திரனும் இருக்கும் மட்டும் கிடைக்கும். அப்படி இகழ்பவர்களுக்கு, தூற்றுபவர்களுக்கு. ஏனென்றால் நம்முடைய மனதிலே இருக்கும் பக்தி தூய்மையான பக்தி என்றால் நிச்சயமாக இன்னொரு கடவுளை நாம் தூற்ற மாட்டோம். இதை செய்பவர்களுக்கு இப்படிப்பட்ட நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அதனால இந்த ஒரு வேற்றுமை அந்த காலத்துல இருந்தது. ஆனா அருணகிரிநாத பெருமானுடைய பங்கு அதுல ரொம்ப அளப்பரியா பங்கு. ஏன்னா எல்லாரும் உறவுக்காரங்க அப்படின்னு திருப்புகள்ல சொல்லியாச்சே. அப்படி சொல்லும் போது என்ன, அதுக்காகத்தான் நம்முடைய திருமுறையை படிக்க வேண்டும், திருப்புகளை படிக்க வேண்டும், படித்து பொருளோடு அதை அறிய வேண்டும், பின் உணர வேண்டும். இதை படிக்காததுனாலதான் இன்னைக்கும் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருந்துருக்கு. அப்படி திருப்புகள்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தன்னுடைய மருகோனே அப்படின்னு காமிக்கிறார். இல்லைன்னா சிவபெருமானுடைய மகனே என்று திங்கள் அரவு நதி சூடிய பரமன் தந்த குமர அழகே அப்படின்னு அந்த திருப்புகள்ல வருது, திருச்செந்தூர் திருப்புகள்ல. அப்போ பரமனுடைய மகனே, பரமன் தந்த குமரனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவர் பதிவு பண்றார் சிவபெருமானும் முருகனும் உறவு. அதே மாதிரி மருகோனே என்று சொல்லும்போது சிந்தை மகிழும் மருகா, மாயன் சிந்தை மகிழும் மருகா அப்படின்னு சொல்லும்போது திருமாலும் முருகப்பெருமானும் உறவு என்று அந்த இடத்துல பதிவாகிறது. இதை படிக்கும்போது நமக்கு இப்ப என்ன தோணும்னு, நிச்சயமா இந்த மதங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடு நமக்கு அடியன் சொல்லக்கூடிய மதங்கள் இந்த 6 மதங்கள், சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய இந்த 6 மதங்கள், இதை தொகுத்து எல்லாம் ஒன்றே என்று நமக்கு ஆதிசங்கரர் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். இன்றும் அதை நாம் கடைபிடித்து வருகிறோம். அப்படி இதுல வந்து
அதுக்காக தான் நம்ம சொன்னோம், இது அருணகிரிநாத பெருமான் இப்படி திருப்புகழ் பாடியிருக்கிறார் என்றால் அதற்கு முன் 12 ஆண்டு காலம் அவர் தவம் இருந்தார் திருவண்ணாமலையில. ஏன்னா அவருடைய இளம் வயதிலே எந்த அளவுக்கு கெட்டு போக முடியுமோ கெட்டு போயாச்சு. இதுக்கு மேல நோய்வாய்ப்பட்டு உடம்பு போச்சு. உடம்பு ரொம்ப இழைச்சி போயாச்சு. தெம்பு இல்லாம, சக்தி இல்லாம, நடமாட முடியாம, இதுக்கு மேல நம்ம உயிர் வாழ வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து திருவண்ணாமலையில கோபுரத்தை ஏறி போகணும் அப்படின்னு போறார். திருவண்ணாமலை கோவில் பெரிய கோபுரத்துக்கு. அந்த சமயம் ஒரு பெரியவர் அவரை தடுத்து நிறுத்தி, நீ எங்கே செல்லுகிறாய்? இல்லை, நான் வாழ விருப்பப்படவில்லை, நான் சாக வேண்டும், அதற்காக நான் கோபுரத்தின் மேல ஏறுறேன். இல்ல, நீ முருகான்னு சொல்லு, முருகன் உன்னை காப்பாற்றுவான். அந்த நேரத்துல அவரால் சொல்றதுக்கு மனசு வரல. அதுதான் நேரம் அப்படிங்கிறது. நம்முடைய நேரம் நல்லதாக இருந்தால் நாம் நம்முடைய வாக்கும் நல்வாக்காகவே நம்மள அறியாம வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய நேரம் சரியில்லை அப்படின்னா நல்லது யார் சொன்னாலும் கேட்கணும் என்கின்ற எண்ணமும் நம் மனதிலே வரவே வராது. அப்படி அந்த பெரியவர் முருகா என்று சொல்லும் பொழுது இவர் மறுத்து விட்டு கோபுரத்தின் உச்சியிலே ஏறி விடுகிறார். ஏறி விட்டு அங்கிருந்து குதிக்கும் பொழுதுதான் அந்த பெரியவர் ஏதோ சொல்ல சொன்னாரே, நம்மள என்ன சொல்ல சொன்னார்? முருகான்னு சொல்ல சொன்னார். சரி, நம்ம முருகான்னு சொல்லலாம் அப்படின்னு கத்திண்டே குதிக்கிறார். அப்ப முருகப்பெருமான் இரு கைகளாலே அவரை ஒரு குழந்தையை தாங்குவது போல தாங்கி அவரை காப்பாற்றுகிறார். அந்த இடத்துல இவருக்கு புடைச்சாச்சு. ஆனா அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. என்னை பாடு, எப்படி பாடுவேன் ஒன்ன எனக்கு தெரியாது. நாக்க நீட்டு முருகப்பெருமான் தன்னுடைய வேலால ஓம்னு எழுதுறார். அருணகிரிநாத பெருமானுடைய நாக்குல ஓம்னு எழுதுறார். சரி, எப்படி பாடுறது, என்ன பாடுறது? முதல் அடி நானே எடுத்து கொடுக்குறேன். முத்தை தரு பக்தி திருநகைன்னு எடுத்து கொடுக்கிறார். அந்த இடத்துல திருவண்ணாமலையிலே தான் திருப்புகழ் ஆரம்பமாகிறது. அந்த இடத்துல இந்த திருப்புகழை பாடியாச்சு. பாடிட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல அருணகிரிநாத பெருமானுக்கு. 12 ஆண்டு காலங்கள் அந்த திருவண்ணாமலை திருக்கோயிலே உட்கார்ந்து தவம் பண்றார். தவம் கலையும் பொழுது பார்த்தா பொன்னார் மேனியாக அவருடைய உடம்பில் இருந்த நோய் பிழி எல்லாம் தீர்ந்து முருகப்பெருமானுடைய அருளினாலே அப்படியே தங்க உடம்பு அவருக்கு, அதாவது ஆரோக்கியமான அந்த பழைய உடம்பு கிடைக்கிறது. திருப்புகழ் பாடினா என்ன கிடைக்கும்? தீராத நோய் தீர்ந்து பொன்னார் மேனி கிடைக்கும் நமக்கு, அது கிடைக்கிறது. சரி, நான் என்னென்னலாம் பாடுறது, எப்படி பாடுறது? ஒண்ணு, முருகா நீதான் எனக்கு தமிழை கொடுக்கணும். உன்னை பாடுறதுக்கு தமிழ் எனக்கு என்கிட்ட இல்ல, நீ கொடுத்தா தான் பாட முடியும். சரி, அருளினோம். என்னென்னலாம் பாடுறது? முருகப்பெருமானுடைய 12 தோள்கள், திருவடி, சேவல், மயில், வேல். சரி, இதெல்லாம் பாடினா போருமா? வயலூரையும் சேர்த்து பாடு. செய்பதி அப்படின்னு திருப்புகள்ல வார்த்தை வரும். செய் என்றால் வயல், நன் செய், புன் செய் அப்படின்னு நம்ம வயக்காட்டுல நம்ம நிலங்களை பிரிச்சிருக்கோம். செய்பதி என்றால் ஊர், வயல் இருக்கிற ஊர் வயலூர் அப்படின்னு தான் வரும். அந்த செய்பதிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வயலூர். அப்போ பழனிக்கு போவார், நாதவிந்து கலாதி நமோ நமோன்னு முருகனை பாடுவார், அங்க வயலூரான்னு பாடுவார். எங்க போனாலும் அந்த இடத்துல இந்த 6 விஷயங்கள் திருப்புகள்ல கண்டிப்பா இருக்கும். முருகனுடைய 12 தோள்கள். அப்போ அதுவும் எப்படின்னா முற்றிய தோள்களா இருக்கணுமா, முற்றிய தோள்கள். திருவடி எப்படி இருக்கணுமான்னா இளமையோடு இருக்கணுமா திருவடி. ஏன் முற்றிய தோள்கள்? அது எப்படி தோள்கள் மட்டும் முற்றி இருக்கும், ஆனா திருவடி மட்டும் எப்படி இளமையாவே இருக்கும்? அது எப்படி முடியும்? இல்ல, அது ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா பக்தர்கள் இருக பற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு திருவடி இளமையோடு இருக்கணும். இதே பக்தர்களின் கஷ்டத்தை நீக்குவதற்காக சூரனை வதம் செய்ய வேண்டிய சமயத்துல தோள்கள் போர்ல எப்படி இருக்கணும்னா முற்றிய தோள்களா இருக்கணும். ஏன்னா அந்த வேலை எடுத்து முருகப்பெருமான் செலுத்த வேண்டும், போர்ல வெற்றி காணணும். சூரனை அழிக்கிறதுனா நம்முடைய கஷ்டங்களும் அந்த மாதிரிதான். எல்லாமே தத்துவார்த்த பிரசங்கங்கள் தானே. நடந்தது சத்தியம். ஆனா இன்னைக்கு என்னென்ன அந்த சூரன் எந்தெந்த ரூபத்துல நம்ம முன்னாடி இருக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய ஆணவம், நம்மளுடைய கோபம், காமம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த மாதிரி நம்முடைய குணங்கள், இவைகளை முருகப்பெருமான் வேல் கொண்டு அடிக்க வேண்டும்.
அதற்கு முருகப்பெருமானுடைய தோள்கள் 12 தோள்களும் முற்றிய தோள்களாகவும் முருகப்பெருமானுடைய திருவடி இளமையோடு என்றும் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கூப்பிடுறோம், முருகப்பெருமான் ஓடி வரணும், அதற்கு கால்கள் இளமையோடு வலிமையோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கூப்பிடுறதுக்கு குரலுக்கு ஓடி வர முடியும். எத்தனை பேர் ஒரே சமயத்துல கூப்பிடுவா? எல்லாரையும் போய் காப்பாற்றணுமே. நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்துல நம்முடைய மனைவி மக்களை காப்பாற்றுவதற்கு இத்தனை சிரமப்படுகிறோம். ஆனா இத்தனை லட்சம் கோடான கோடி பக்தர்கள் கூப்பிடும் பொழுது பழனியில காலையில ஒரு நாள் போய் பார்த்தோம்னா எத்தனை ஆயிரம் பேரை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ராத்திரி அந்த ராஜாலங்காரத்துக்கு எத்தனை பேர் விழுந்தடிச்சுன்னு ஓடுவா. எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும், எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்க்கணும். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பான்னு சிலதெல்லாம் நம்ம வெளியில சொல்லவே முடியாது. முருகப்பெருமானுக்கு அதை கேட்கும் பொழுது இதையெல்லாம் கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கானே, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ரொம்ப லௌகிகமா நினைக்கிறவா தான் ரொம்ப ஜாஸ்தி, காசு பணம் வேணும்னு நினைக்கிறவா ஜாஸ்தி. இந்த பிறவியிலே உன்னுடைய அருளை நான் மிகுந்து பெற்றிருக்கிறேன், அடுத்த பிறவி இல்லாது அப்படி இருந்தால் உன்னையே பிறவாமை வேண்டும், உன்னை அப்படி இருந்தால் உன்னை மறவாமை வேண்டும், அப்படித்தானே கேட்கணும் நம்ம. ஏன்னா மாய பிறப்பருக்கும் மன்னனடி தோற்றியும் தானே பாடுறோம் நாம ஏன் பிறந்திருக்கிறோம்? மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அதுக்குதான் பிறந்திருக்கோம். 3 கடமைகள் நம்ம எல்லோருக்கும் உண்டு. ஒண்ணு, நம்முடைய முன்னோர்களை கரையேற்ற வேண்டும். 2வது, நாம் கரையேற வேண்டும். 3வது, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கரையேறுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். தொலைநோக்கு பார்வை நம்மளுடைய தர்மத்துலதான் இருக்கு. ஒரு வங்கியில சென்று இத்தனை பணம் முதலீடு செய்தால் 25 ஆண்டுகள் கழித்து நமக்கு என்ன கிடைக்கும்? அது ஒரு தொலைநோக்கு பார்வையா? அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுல நாம எப்படி இருக்க வேண்டும், அதுல நாம சுகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜென்மத்துல நாம என்ன செய்ய வேண்டும்? அது இன்னும் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை. அப்படிப்பட்ட ஒரு தர்மத்துல நாம இருக்கோம். அதுல இந்த முருகப்பெருமானுடைய புகழை சொல்ல 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 திருப்புகழ் உண்மையோடு பக்தியோடு பாடும்போது இல்ல கண்கள்ல நிச்சயமாக கண்ணீர் வரும். அதை அனுபவிச்சு பாடினா, படிச்சாலே போறோம், அதோட அர்த்தம் தெரிஞ்சா நிச்சயமாக கண்ணுல ஜலம் வரும். இந்த திருச்செந்தூர் பதிகத்திலேயே அது நம்ம பார்க்கலாம். எந்தை வருக ரகுநாயக வருக பார்த்தோமே, தொந்தி சரிய மயிரே, அந்த அந்த திருப்புகழ்ல நம்ம பார்த்தாலே அதுலேயே ஒவ்வொரு அங்கமாக உயிர் போகக்கூடிய அந்த நேரம் வரையில என்னென்ன நடக்கும், எப்படி நம்முடைய பிள்ளைகள் அந்த தன்னுடைய தந்தைக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன கடன் என்னங்கிறத கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. இது இங்க நடந்துட்டு இருக்கும். அவருடைய மனைவி துன்பத்தினாலே அழுவாள். இதெல்லாம் அவ்வளவு யதார்த்தமாக அந்த காலத்துல எல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயம்னு சொல்லுவோம். கவித்துவம் நிறைந்தது. ஆனா திருப்புகழ் கவித்துவம் நிறைந்தது, தாளம் நிறைந்தது, சண்டக்கட்டுகள் நிறைந்தது, ராகம் நிறைந்தது, அத்தனை இசை இருக்கு அதுல. ஆனாலும் என்றுமே நமக்கு நாம் கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு சத்தியமாக நமக்கு பயன்படக்கூடிய விதத்துல அமைந்திருக்கு. அதுதான் சில இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பெருமை, சிறப்பு. தேவாரம் திருவாசகம் என்னைக்கும் பாட முடியும். ஏன்னா ஒண்ணு, அது சுவாமியே இறையனாரே எடுத்து கொடுத்தது, இல்லையெனில் அவர் அருளி அது பாடப்பட்டது. அதே போல திருப்புகழும் ஒன்றுதான். முருகப்பெருமானே முதலடி எடுத்து கொடுத்தது, மற்றவையெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளினாலே பாடப்பட்டது. அவரே அருள்நாத பெருமானோடு உள்ளே இருந்து பாடவும் செய்தார். அப்படி இருக்கிறவரால்தான் அதெல்லாம் இன்னைக்கும் இதை விட ஒரு நல்ல தமிழ் பார்க்க முடியுமா நம்ம? அப்படின்னு இன்னைக்கு எத்தனையோ பேர் கவியரசு, கவி பேரரசு, கவி சக்கரவர்த்தி எல்லாம் இருக்கலாம். கவி சக்கரவர்த்தி கம்பனே ராமபிரானுக்கு கோசலை அத்தனை தாளாட்டு பாடி அழைத்தாளா ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல அப்படின்னா சந்தேகம் தான். இப்ப நம்ம பார்த்த அந்த 2 அடியதான் சொல்றேன், எந்தை வருக ரகுநாயக வருக, அதுல வராப்புல அந்த அளவுக்கு அருணகிரிநாத பெருமான் பாடி இருக்கிறார். அதுல எதுக்காக சொல்றேன், அவன் அருளாலே அவன் தாய் வணங்கிங்கிறாப்புல. ஆட்டு விட்டால் ஆரொருவர் ஆடாதாரே, பாட்டு விட்டால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே. இதெல்லாமே சுவாமி முருகப்பெருமான் இருந்து நம்மளை செய்ய வச்சு நாம செய்யறதுனால இதெல்லாம் நடக்கிறது. தொங்கி சரிய மயிரே வெளிரமிரை தந்த மசைய முதுகே வளைய இதை தொங்க பொருது தடிமேல் வர மகளிர் நகையாடி. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை, தலைமயிரெல்லாம் நரைத்து வெள்ளை நிறமாகி. தந்தம் என்றால் பற்கள், தந்தம் அசைய, பற்கள் எல்லாம் ஆள ஆரம்பிச்சாச்சு. முதுகே வளைய,
இதை தொங்க ஒரு கை தடிமேல், கைத்தடி இல்லாமல் நடக்க முடியாது என்கின்ற அந்த சூழ்நிலையில ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி வருகின்ற எதிர்வர பெண்கள் எல்லாம் நம்மை பார்த்து நகைக்கின்ற கேலி செய்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை. தொண்டு கிழவன் இவன் யார் என கேலி பண்றான். இந்த கிழவன் யாரு அப்படின்னு சொல்லி, தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிங்கின முன் நம்ம நடந்து போகும்போது அந்த கிழவன் யாருன்னு நம்ம கேலி பண்றது மாத்திரம் இல்லாம நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இருமல் முன்னாடி போறது. கிங்கின் என முன் அப்படின்னு போறது. கிங்கின் என முன் உரையே குளற. உரைனா நம்ம பேசக்கூடிய பேச்சு குளற, பேச முடியல நம்மளால. விழி துஞ்சு குருடு படவே, விழிகளிலே இருக்கக்கூடிய பார்வையிலே குருட்டுத்தன்மை வந்து விடுகிறது. கண்ணு தெரியல, அந்த வயசு. துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி, செவிகளிலே கேட்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து செவிட்டுத்தன்மை வந்து விடுகிறது. வந்த பிணியும் வந்த நோயும், அதிலே இடையும் ஒரு பண்டிதனுமே, ஒரு வைத்தியரும் வந்து நம்மளுக்கு மருத்துவம் செய்யறதுக்கு வந்து, அதனால அந்த நேரத்துல பண்டிதனுமே யுருவே தனையும் இல்ல மைந்தர் உடைமை கடனே. கடன் அப்படின்னு, நம்மளுடைய கடன் என்ன, நம்முடைய உடைமை, நம்முடைய சொத்து என்ன அப்படின்னு இளமைந்தர்கள் கணக்கு போடுற அந்த சமயத்துல, இளமைந்தர் உடைமை கடனே வெனமுடுக துயர்மேதி மங்கை அழுது விழவே. துயரத்தால் மங்கை யாருன்னா அந்த யாருக்கு வயசாயிருக்கோ அந்த கிழவனுடைய மனைவி. துயரத்தினால் நம்முடைய கணவன் அவன் சாத கிடக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த துயரத்தினால் மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ. யமபடர்கள் நின்று எப்போது இந்த உயிரை தூக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்கிற அந்த சமயம் மலமே ஒழுக, இந்த உடம்பிலிருந்து மலம் கட்டுப்பாடின்றி ஒழுக. உயிர் மங்கு பொழுது, அந்த உயிர் இந்த உடலை விட்டு போகக்கூடிய அந்த சமயத்துல உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேணும். மிக வேகமாக நீ மயில் ஏறி வர வேண்டும். எதற்காக அப்படின்னா, நம்ம உயிர் போற நேரத்துல கூட அதற்கு முன்னால் நம்மை தடுத்து ஆட்கொண்டு நமக்கு முக்தியை தருவதற்கு முருகப்பெருமான் மயிலேறி வேகமாக வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய திருப்புகழ் இது. எந்தை வருக ரகுநாயக வருக, என் தந்தையே வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, குழந்தையே வருக என்னுடைய மகனே வருக, என் கண் வருக எனது ஆருயிர் வருக, அபிராமா அழகிய ராமா நீ வருக என்று கோசலை ராமனை அழைத்து தாலாட்டு பாடுவது போல, இங்கு வருக அரசே முலை உண்ட வருக மலர் சூடிட வருக, அரசே வருக இங்கு வருக பால் அருந்த வருக மலர் சூடிட வருக. ஏன்னா குழந்தைகளுக்கும் மலர், ஆண் குழந்தைகளுக்கும் மலர் சூடுவது வழக்கம் தானே அந்த காலத்துல. மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும். கோசலை பரிவோடு அப்படி அழைக்கும் பொழுது வரும் மாயன் சிந்தை மகிழும் மருகா. அந்த மாயனுடைய சிந்தை மகிழும் மருகா. மாயன்னும் எடுத்துக்கலாம், வரும் ஆயன்னும் எடுத்துக்கலாம். ஆயர்குல கண்ணன், ஆயர்குல திலகமாகிய கண்ணன். கண்ணனும் மகாவிஷ்ணுவும், ராமன் மகாவிஷ்ணு தான். அதனால அப்படி பாடும்பொழுது நமக்கு இந்த உயிர் போகக்கூடிய சமயத்துல நம்முடைய உடம்புல என்னென்னவெல்லாம் நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா. ஆனா இதெல்லாம் அருணகிரிநாத பெருமானுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு அந்த வயசே ஆகலையா அந்த சமயத்துல? இல்லையா? நரை வரலையே, இளமையோடு எல்லாம் இருந்தார் அவர். ஆனா அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த கொஞ்ச காலத்திலேயே இந்த அத்தனை அனுபவங்களையும் அவர் அனுபவித்திருப்பார். ஒருவர் 100 வயது 120 வயது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சராசரியான ஆயுட்காலம். ஆனா 80 வயதுல ஒருத்தர் இறைவனடி சேர்ந்து விடுகிறார். கடைசியில காலத்துல ஒரு 2 வருடங்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு போகிறார். அப்படின்னா 80லிருந்து 100 120 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆயுட்காலத்தை குறைத்து அதற்குண்டான கர்மாவை, அதற்குண்டான கஷ்டத்தை அந்த 2 வருடங்களை அனுபவித்து விட்டு அவர் கர்மாவை நீக்கி பிறகு பிணி நீங்கி அவர் பெருங்கடல் நீந்தி இறைவனிடத்திலே சேர்ந்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அவரவர் நடத்தை, அவரவருடைய செயல், எண்ணம் இதை பொறுத்து மாறுபடும். ஆனா ரொம்ப நல்ல மனுஷனாச்சு, ஏன் இப்படி சீக்கிரமா போயிட்டார் அப்படின்னா அது காரணம் இதுதான். போரும் இந்த ஜன்மாவோட உன்னுடைய கர்மா எல்லாம் தீர்ந்து விட்டது, நீ என்னுடனே வா என்று இறைவன் அடைக்கலம் கொடுத்திருக்கார், தடுத்தாட்கொண்டு என்று நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அந்த மாதிரி திருப்புகழ் பாடினா நமக்கு என்ன கிடைக்கும்னா, போகக்கூடிய உயிர் திரும்ப வரும். ஒருவர் இல்லை மாண்டு விட்டனர் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணின உயிர் திரும்ப வரும். ஏன்னா இது கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய குடும்பத்திலேயே நடந்தது. எப்படின்னா, திருப்புகழ் சுவாமி ஐயரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன். அவர் ஒரு கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் திருவண்ணாமலை செல்வார், சென்று கிரிவலம் செல்வார். வழியில திருப்புகழை மெட்ட வைத்து இசையோடு பாடிக்கொண்டே செல்லுவார். சமயத்திலே அதற்கு பொருளும் சொல்லுவார். அப்படி ஒரு சமயம் அவர் திருவண்ணாமலையிலே திருப்புகழை பாடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் அவருடைய காலில் விழுறார். அவருடைய பெயர் மல்லையதாஸ் பாகவதர். மல்லையதாஸ் பாகவதர் என்பவர் யார் என்றால், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளினுடைய தந்தையார். அவருக்கு மொத்தம் 11 பிள்ளைகள். 11 பிள்ளைகள். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளோடு உடன் பிறந்தவர்கள் 10 சகோதரர்கள். வாரியார் சுவாமிகளே சொல்லுவாங்களா, நாங்கள் ஏகாதச ருத்ரமூர்த்திகள் அப்படின்னு. அந்த யோசனையும் இன்னைக்கு நமக்கு யாருக்கும் வராது. இப்ப நாங்க ஒரு 4 அண்ணா தம்பி இன்னைக்கு ஒரு ஆத்துல இருக்கா அப்படின்னா, நாங்க 4 வேதமூர்த்திகள் யாராவது இன்னைக்கு சொல்லுவாளோ? சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட யோசனை வராது. ஆனா வாரியார் சுவாமிகளுக்கு வந்திருக்குன்னா, அதனாலதான் ஒரு 64வது நாயன்மாரா நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கும் திருப்புகழ் இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியும் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? தத்துவார்த்த பிரசங்கங்கள் மூலமாக திருப்புகழ் இன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்கு, கல்கத்தாவில இருக்கு, பாம்பேல இருக்கு. அங்கங்க திருப்புகழ் சங்கம் இருக்கு. மகா பெரியவர் திருப்புகழ் சங்கம்னு இருக்கு. காஞ்சி மகா பெரியவர் திருப்புகழ் சங்கம் அப்படின்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் லண்டன்ல இருக்கு திருப்புகழ். எதனால இருக்குன்னா, இவர் போய் பாடி அங்க பிரசங்கம் பண்ணியிருக்கார், தத்துவார்த்த பிரசங்கம். அது அவ்வளவு சிறப்பான இருக்கு, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருப்புகழ். அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அதுல இருக்கிறதெல்லாம் உண்மை, அதுல இருக்கிறதெல்லாம் பக்தி, அதுல இருக்கிறதெல்லாம் முக்தி திருப்புகழ்ல இருக்கிறது. வாரியார் சுவாமிகளுடைய சகோதரர் ஒருவர் இந்த நான் இப்ப சொன்னேனே மாண்டு விட்டார் என்று நினைத்தவர் உயிர் பிழைத்திருக்கிறார். இது சத்தியமாக நடந்த ஒரு விஷயம். திருப்புகழினுடைய சிறப்பை நம்ம சிந்திக்கிறதுக்காக இந்த நிகழ்வை சொல்றேன். இந்த மல்லையதாஸ் பாகவதர் திருப்புகழ் சுவாமி ஐயனுடைய திருவடியில விழுந்து வணங்குகிறார் திருவண்ணாமலையில. சரி, என்ன வேணும் உனக்கு? இவருடைய ஊர் காங்கேயநல்லூர். மல்லையதாஸ் பாகவதனுடைய ஊர் காங்கேயநல்லூர். அவருக்கு ஒரு ஆசை, தன்னுடைய ஊர்ல முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று ஒரு ஆசை. ஆனா 11 பிள்ளைகள், மனைவி, தான், இத்தனை பெரிய குடும்பத்தை அவர் காப்பாற்றுறதுக்கு அவருக்கு முருகப்பெருமான் கொடுத்த பணி, நீ ஊர் ஊராக சென்று திருப்புகழ் தத்துவார்த்த பிரசங்கம் செய், அதன் மூலமாக வரும் பொருளை கொண்டு உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்று என்ற பணி. அப்போ வாழ்வாதாரம் எவ்வளவு சிரமமாக அந்த காலத்துல இருந்திருக்கும். ஆனா அவருக்கு முருகப்பெருமானுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆசை. கோடி கோடியா பணம் இருக்கு, அதை எப்படி ரெட்டி பார்க்கலாம், எப்படி 100 மடங்கு பெருக்கலாம்னு யோசிக்கிறா. எல்லாருக்கும் கோவில் கட்டணுங்கிற எண்ணம் வரதில்லை. இங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஆனா முருகனுக்கு கோவில் கட்டணுங்கிற எண்ணம். எல்லோருக்கும் ஆண்டவர் அந்த எண்ணத்தை கொடுத்து விடுவதில்லை. ஊருக்குடிதான் பேர் இழுக்கணும். ஆனா அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது யாரா இருப்பான்னா, கஷ்டப்படுற யாராவது ஒருத்தரா இருப்பான். 4 பேரை போய் பார்த்திருப்பா, முருகப்பெருமானுக்காக போய் கேட்டிருப்பார். அந்த சமயத்துல இப்ப நமக்காக கேட்கணும்னா நம்ம கூச்சப்படலாம். என்னதான் நம்ம நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு விட்டு ஒருத்தட்ட போய் உதவி கேட்க வேண்டியிருக்கேன்னு. இது ஆலய திருப்பணி, அதனால போய் கேட்கணும். தன்னுடைய குருநாதரான திருப்புகழ் சுவாமியை காலில் விழுந்து வணங்கி இந்த மாதிரி ஒரு ஆசை. அப்ப அவர் சொல்றார், 1 ரூபாய் எடுத்து கொடுத்து, உனக்கு தேவை ஆலய திருப்பணிக்கு பணம், நேர நாட்டுக்கோட்டை நகரத்தாரிடத்திலே சென்று கேள். கானாடு காத்தா, காரக்குடி, தேவக்கோட்டை அந்த பக்கம் போ. அவர்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே மிகவும் எளிமையாக வாழ்வார்கள், சிக்கனமாக இருப்பார்கள். ஆனால் ஆலய திருப்பணிக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் நகரத்தார்கள். நீ அங்க போ, உனக்கு தேவையான பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். கூடவே கையில ஒரு விபூதி பைய கொடுக்கிறார், வச்சுக்கோ, ஆலயம் திருப்பணி நடக்கும் நல்லபடியா. ஆனால் அந்த சமயத்திலே ஒரு உயிர் சேதம் நடக்கும், கவலைப்படாதே, முருகன் காப்பாற்றுவான், இந்த விபூதி பையை வைத்துக்கொள் என்று கொடுத்து அனுப்புகிறார். இவரும் நகரத்தார்களை சென்று சந்தித்து பொருள் திரட்டி ஆலய திருப்பணி நடந்துருக்கு. கோபுர வேலை நடக்கிறது, சிற்பங்கள் எல்லாம் செதுக்கின்றிருக்காங்க, சிற்பிகளுக்கான வேலை. அவங்களுக்கு காபி தண்ணி கொடுக்கணும்,
மல்லேதாஸ் பாகவதனுடைய பையன் மேல ஏறுறார், சாரம் கட்டி அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் மேல ஏறி போய் காப்பி தண்ணி கொடுக்குறார். கொடுத்துட்டு கீழே இறங்கும் பொழுது தடுமாறி கீழே விழுந்துடுறார். கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சகோதரர். அப்ப நடந்தது எப்போன்னா, கிருபானந்த வாரியார் பிறந்தது 1906ஆம் வருஷம். 93ல 87வது வயதுல அவர் திருத்தணி மலைக்கு மேல வச்சு விமானத்துல முருகப்பெருமான் ஆட்கொண்டு அவரை நேர கூட்டின்னு போயாச்சு. இது நடந்தது அவருடைய சகோதரர்னா நான் போன 100-120 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயம். இது கீழே விழுந்தாச்சு, பேச்சு மூச்சு இல்ல. மல்லேதாஸ் பாகவதற்கு செய்தி போகிறது, ஓடி வருகிறார். வந்து பார்த்தா அதுதான் மகனுடைய நிலை இப்படி இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் வருது, தன்னுடைய குருநாதர் சொன்னாரே இந்த மாதிரி ஒரு உயிர் சேதம் நிகழும், கவலைப்படாது, முருகப்பெருமான் காப்பாற்றுவான் என்று விபூதி பைய கொடுத்தாரு. உடனே அதுல இருந்து விபூதியை எடுத்து தன்னுடைய மகனுக்கு இட்டு விடுறார். யமன் வந்து என்னை பிடிக்கும் முன்னே தடுத்தா கொண்டு என்னை நீ காப்பாற்றுவாயன்னு ஒரு திருப்புகழ் அவர் சொல்றார். சொல்ல அவருடைய மகன் மீண்டு உயிர் பெற்று மீண்டு வருகிறார். இது நிஜமாவே நடந்த ஒரு விஷயம், சத்தியமான விஷயம். அதனால திருப்புகழை பாடினா இறக்க போறவர் திரும்ப வருவார். கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் நிச்சயமாகும், நல்வாழ்க்கை கிடைக்கும், உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கும். வேற என்ன வேணும் நமக்கு? ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் வேணும், நன்மக்கள் வேணும். அதற்கு இல்வாழ்க்கை, இல்லறமே நல்லறம், அது வேணும். இவை இரண்டும் இருக்கு. வேற என்ன வேணும் நமக்கு? நோய் இல்லா பெருவாழ்வு வேணும். இது இருந்தாலே நம்ம பணக்காரர் தானே, இது இருந்தாலே நம்ம கோடீஸ்வரன் தானே, இது இருந்தாலே நம்ம லட்சாதிபதி தானே. அப்படி திருப்புகளுடைய சிறப்பு. இதுல இந்த தத்துவார்த்த பிரசங்கம்னு நடக்க இவர் பண்ண ஆரம்பிச்சது, நம்ம வாரியார் சுவாமிகள் பண்ண ஆரம்பிச்சது ஒரு சுவாரஸ்யமான கதை தான். ஒரு சமயம் காங்கேயநல்லூருக்கு திருப்புகழ் சுவாமி ஐயர் வந்திருக்கார். அவருடைய தத்துவார்த்த பிரசங்கம் அங்க நடக்க போறது. அந்த சமயம் அவரை வரவேற்று அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல பேர் பலகாரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் ஒரு காரம் தான் சாப்பிட முடியும், பலகாரம் சாப்பிட்டால் வயிற்றுக்குள்ளே போராட்டம், சாப்பிட்டதுனால போராட்டம். அந்த தத்துவார்த்த பிரசங்கத்தை தொடங்க வேண்டிய நேரம், என்ன செய்வது, போராட்டமா இருக்கு. மல்லேதாஸ் பாகவதரை கூப்பிட்டு, நீங்கள் சற்று நேரம் பேசுங்கள், நான் சற்றே வெளிவாசலுக்கு போய்விட்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில போறார். மல்லேதாஸ் பாகவதற்கா ஒரே கவலை, ஒரு மனசு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. தன்னுடைய குருநாதர் அமர்ந்த அந்த ஒரு இடத்துல நாம எப்படி அமர்றது? ஏன்னா என்ன இருந்தாலும் குருவை சிஷ்யனால மிஞ்ச முடியாது. குருவை மிஞ்சின சிஷ்யனா நீ வரணும்னு நம்ம வாழ்க்கலாமோ தவிர, சிஷ்யன் எத்தனை மேல உயர்ந்துட்டே போறாலோ அதோட ஒரு படி குருவும் மேல போயிட்டேதான் இருப்பார். ஏன்னா இந்த சிஷ்யனை உருவாக்கினவர் குரு தானே, மாதா பிதா குரு, அப்புறம் தானே தெய்வம். அப்போ இவருக்கு சங்கடமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தா வாரியார் சுவாமிகள் நிக்கிறார், தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார். கிருபானந்த வாரி, நீ வா, நீ வந்து பேசு. வாரியார் சுவாமி முதல்ல தத்துவார்த்த பிரசங்கம் ஆரம்பித்தது அந்த இடத்துலதான். அப்படியே கொற்றார். வாரினா மழை, கடல் சொல்லலாம், அந்த மாதிரி அப்படியே கொற்றது திருப்புகழ் அவர்கிட்ட இருந்து. திருப்புகழ் சுவாமியர் வெளிவாசலுக்கு போனவர், திரும்ப வந்தவர் அப்படியே நிமிட்டார். நம்ம உள்ள போனா இந்த தத்துவார்த்த பிரசங்கம் தடைபடும், அதனால நம்ம அதை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு அப்படியே நின்றுட்டார். 1.5 மணி நேரம் போனதே தெரியல. வாரியார் சுவாமிகளுடைய பிரசங்கம் அப்படி நடந்தது. முடிந்த உடனே திருப்புகழ் சுவாமியர் வந்து வாரியார் சுவாமிகளை இருக்க கட்டிண்டு, என்னுடைய தத்துவார்த்த பிரசங்கம், திருப்புகழ் மீது நான் கொடுக்கக்கூடிய தத்துவார்த்த பிரசங்கம் என்னோடு முடிந்துவிடும் என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வாரிசாக நீ வந்து விட்டாய் என்று அன்று வாரியார் சுவாமிகளை புகழ்ந்தார். அது எந்த அளவுக்கு வாரியார் சுவாமிகளுக்கு கை கொடுத்தது அப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு முருகன் வருவான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். லண்டன்ல இருந்து விமானம், 87 வயது, அவரால் தள்ளாம நாற்காலி, சக்கர நாற்காலியில கொண்டு வந்து விமானத்துல அவரை உட்கார வைக்கிறாங்க. லண்டன்ல புறப்பட்டு பம்பாய் வந்து இறங்கியாச்சு. பம்பாயில இருந்து சென்னைக்கு வரணும். பம்பாய் விமானத்திலும் அப்படித்தான் அவரை கொண்டு போய் உட்காரதான் வைக்கிறாங்க. விமானத்துல வரும் பொழுது விமானி எல்லோரிடத்துல, பயணிகள் இடத்துல சொல்லுகிறார், இப்பொழுது கீழே பாருங்கள், நாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய தங்க கோபுரத்தை தரிசிக்கலாம் அப்படின்னு. திருப்பதி தெரிஞ்சா பக்கத்திலேயே இருக்கிற திருத்தணிகை மலையும் தெரியணுமே, ஏன்னா 2 பக்கம் தானே. முருகப்பெருமானை தரிசிக்க வாரியார் சுவாமிகளும் கீழே பார்த்து, விமானத்திலிருந்து கீழே பார்த்து திருத்தணிகை முருகப்பெருமானை தரிசிக்கிறார். திருத்தணிகை முருகன் வழித்துறை வருவான்னு சொன்னது காரணம் அதுதான். அந்த சமயத்துல
வாரியார் சுவாமிகள் இடத்துல வந்து கேட்கிறாங்க, காபி தண்ணி குடிக்கணுமே அப்படின்னு. சிவபூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் காபி சொல்லிட்டார். 87 வயதிலும் ஒரு நாள் கூட சிவபூஜையை முடிக்காமல் அவர் உணவு அருந்துவதோ இல்லைன்னா தேநீர் அருந்துவதோ கிடையாது. அப்படி வைராக்கியமாக வாழ்ந்து காண்பித்தவர் அவர். நாயன்மார்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நேர்ல பார்த்திருக்கோம். அப்படின்னா அந்த எங்களுக்கு ஒரு முந்தைய தலைமுறைகள்லாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள் வாரியார் சுவாமிகளை பார்த்தது மூலமாக. அப்படி சொன்னவர் திருத்தணிகை மலையை பார்த்து முருகப்பெருமானிடத்துல பிரார்த்தனை செய்து அப்படி சாஞ்சவர் நேர முருகன்ட்ட போயிட்டார். விண்ணுலகத்துல இருந்து அப்படியே போயிட்டார் முருகப்பெருமான் கிட்ட. மண்ணுலகத்துல வந்து அவர் இறங்கவே இல்லை, அவருடைய பூத உடலை மட்டும் தான் இறக்க முடிஞ்சது. அப்படி முருகப்பெருமான் வந்து கூப்பிட்ட உடனே ஓடி வருபவன். அதனாலதான் சொன்ன பழனியில அவருடைய கால் ஒரு வலது கால் வந்து கொஞ்சம் முன்பக்கமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஓடி வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய முருகன். இப்படி நம்மளுடைய திருப்புகழ பாட 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 நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்தங்கு காரை தந்தருள்வாயே, உன் மாறியை தங்கக்கூடிய அந்த மாலையை எனக்கு தந்து அருள்வாயே. இந்த திருப்புகழ் திருமணம் கைகூடுவதற்காக நாம் பாட வேண்டிய திருப்புகழ் இது. அதே போல சிதம்பரத்துல கனக சபை மேவும் எனது குருநாதன் அந்த திருப்புகழும். இதெல்லாமே வந்து தமிழ் அப்படின்னா மண்ணிசைதான். ஒரு பக்கம் பிரபந்தம். ஆனா சைவத்துல பன்னிசைதான் என்னைக்குமே தமிழை வந்து இப்போ தமிழ்னு சொல்றவாள்லாம் பள்ளிக்கூடத்துல தேவாரம் திருவாசகம் பாடம் கண்டிப்பா நடத்தணுமா இல்லையா? தமிழ் என் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்றவாள்லாம், தமிழை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவாள்லாம் கந்த சஷ்டி கவசம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? பாசமாம் பற்றறுத்து பாலிக்கும் ஆரியனேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதானே, இந்த பிரிவின் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொல்லணும்? நமக்கு சைவக்குறவர்கள் தான் சொல்லணும். அவங்க தான் நமக்கு, அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்ம வந்து சந்தேகமே கிடையாது. ஆரியனேன்னு சிவபெருமான வந்து மணிவாசக பெருமான் அழைக்கிறார் அப்படின்னா இந்த ஆரிய திராவிடம் எங்கேருந்து வந்தது? இன்னமும் பன்னிசைக்கு திராவிட வேதம் என்று பெயர். பன்னிசை மாத்திரம் இல்ல, பன்னிசைனாலே திருப்புகழும் வந்துடும். தேவாரம் திருவாசகம் அந்த திருமுறை வந்து திருப்புகளோடு தான் அது முடிக்கப்படுறது. அந்த சம்பிரதாயம் அதுதான். திராவிட வேதம் அவதாரியான்னு சொன்ன உடனே ஓதுவார் மூர்த்திகள் அங்க பன்னிசைக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஒருமைப்பாட்டை நமக்கு காமிக்கிறது. உண்மையான இசை, உண்மையான பக்தி, உண்மையான தமிழ், அமிழ்வு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழ். தமிழுக்கும் மலையாளத்துக்கும் மாத்திரமே சொந்தமான ழகரம், உலகத்திலே வேற எந்த மொழியிலும் இல்லாத அழகிய ழகரம் மலையாளத்துல ஏன் இருக்குன்னா தமிழிலிருந்து வந்ததுனால மலையாளத்துல இருக்கு. தமிழ் தானே தாய் மலையாளத்துக்கு. இந்த ரெண்டு மொழிகளை தவிர வேற எந்த மொழிகளிலுமே அந்த ழகரம் கிடையாது. அந்த அழகு, அந்த இனிமை, அந்த இசை எல்லாமே தமிழ்ல இருக்கு. அது திருப்புகழிலும் இருக்கு. இப்பேற்பட்ட திருப்புகழினுடைய சிறப்பை ஏதோ அடியனுக்கு தெரிந்தவரை உங்களிடத்திலே சிந்தித்து இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருச்சபைக்கு நான் எங்க போனாலும் சொல்றது உண்டு, இந்த 120 வருஷமா இருக்கிற திருச்சபை வள்ளலார் சுவாமிகளும் பாம்பன் சுவாமிகளும் நேர்ல விஜயம் பண்ண திருச்சபை அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா சொல்லிக்கக்கூடிய விஷயம். சைவ சமயத்துல அடியனுக்கு பல விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த திருச்சபை எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைந்திருக்கிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் உங்களுக்கு காணிக்கையாக்கி இந்த நிலையிலே அடியன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வருகின்ற 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய சைவ சமய பக்த ஜன சபையிலே சொற்பொழிவு நிகழ்த்துபவர் புலவர் முனைவர் பேராசிரியர் ரா நாராயணன் அவர்கள் சென்னை அண்ணா நகரிலிருந்து வந்து இங்கே அந்த சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கிறார். அடியார் பெருமக்கள் வந்திருந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.